கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த மே மாதம் 1ஆம் தேதி ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பேசணும் என்று சொல்லி ஆவியானவர் ஏவனபடினால் இந்த ஒரு ஆடியோ கிளிப்பை பண்ணிகிட்ருக்குறோம். நல்லா கவனமாக கேளுங்க. நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான இந்த கடைசி நாட்களில் மனிதர்களுக்குள்ள மனுக்குள்ளத்துக்குள்ள மிக ஆபத்தான காரியங்கள் ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது, அல்லது ஒரு பழக்கம் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யோசனை. இந்த யோசனைகள் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. மனுக்குள்ளமானது அதிகமாக யோசிக்கிறவர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. யோசிக்க யோசிக்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பேரழிவு வராங்க. அது ரொம்ப நிச்சயம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் எவ்வளோத்துக்கு எவ்வளோ யோசிக்கிறேனோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ எனக்குள்ள குழப்பம் உண்டாகும். நான் எவ்வளவுத்துக்கு எவ்வளோ யோசிக்கிறேனோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ எனக்குள்ள பயங்கள் உண்டாகும், திகில்கள் உண்டாகும், கோபம் வரும், எரிச்சல் வரும், பகை உண்டாகும், யாரை பார்த்தாலும் எரிந்து விழ தோணும், தனிமையாக இருக்க தோணும், மன அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போகும், கடைசியில் செத்து போகணுன்ற ஒரு எண்ணெல்லாம் கொண்டு வந்துடும் யோசனை. இந்த யோசனை மிக ஆபத்தானது. இந்த யோசனை நம்முடைய வாழ்க்கையில் அதிகரிப்பதற்காக சத்ருவானவன் பிசாசானவன் பயங்கர சதியான காரியங்களை அவன் செஞ்சிட்ருக்கிறான். நம் யோசனைகளை அதிகரிப்பதற்காக அவன் பிரயோஜனப்படுத்துகிறதான மிகப்பெரிய ஆயுதம் பொய். இந்த பொய்யான காரியங்கள், மயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரான். அதை கொண்டு வந்து நம்முடைய செவிகளில் கேட்க செய்து அதை நம்மை நம்ப வைக்கிறான். அதை நம்மை நம்பும்படி செய்து அதை நாம் நம்பின உடனே அந்த காரியம் நம் இருதயத்துக்குள்ளே போகுது. நம் இருதயத்துக்குள்ளே போகிற காரியம் ஆட்டோமேட்டிக்காக சிந்தையில் யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பொய்யை நம்ப வைத்து அந்த பொய்யை யோசிக்க வைக்கிறான். அதை யோசித்து யோசித்து பயமும் திகில் உண்டாகுது. நடக்காதுன்ற காரியத்தை என் சிந்தையில் யோசித்து நானே நடந்துரும்னு சொல்லி நம்பிடுறேன். அதை நம்புகிறபடினால் நான் விசுவாசத்தை தொலைச்சி ஆண்டவரை மறந்து நான் நம்புகிறபடினால் பிசாசானவன் நான் என் சிந்தையிலை அங்கீகரிக்கிறத அவன் அப்படியே செய்கிறான். என் சிந்தையில் ப்ரொடெக்ஷன் போகுது. அவன் 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 செய்யணும்னு நினைக்கிறத செஞ்சுட்டு என் வாழ்க்கையில் முற்றிலுமாய் குழப்பத்துக்குள்ளே கொண்டு போய் அழிவுக்குள்ளே கொண்டு போகிறான். அதனால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, யோசிக்கிறத விட்டுருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நாளை தினத்தை குறித்து கூட யோசிக்காதப்ப, கவலைப்படாத. நாளை தினம் உன்னுடையது கிடையாது. இப்போ நாளைக்கு அவர் எல்லாம் பெஸ்ட்டானதை செய்ய வச்சுருக்கிறாருங்க. அதனால் நம்ம நாளை தினத்தை குறித்து கூட யோசிக்கக்கூடாது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதையும் செய்த நன்மைகளையும் யோசித்து அவருடைய மிகப்பெரிய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நினைத்து அதை நினைக்கலாம். கர்த்தரை நினைக்கலாம், அவரை நினைப்போம், அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைப்போம், அவர் செய்த நன்மைகளை நினைப்போம். இதை நினைக்க 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 எனக்குள்ள நன்றி உள்ள உண்டாகும். எனக்குள்ள என்ன சொல்கிறது, ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகும், சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். இதனால் என் வாழ்க்கை அழகாக இருக்குங்க. ஆனால் நான் யோசிக்க நானும் கெட்டு போய் என்னை சுற்றில் இருக்கிறவர்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய அழிவை நான் கொண்டு வந்துடுவேன். ஆனால் நான் கர்த்தருக்குள்ளே எல்லா காரியத்தை கொடுத்துட்டு கர்த்தரை நான் யோசிக்கும்போது நானும் ஆசீர்வாதமாக இருப்பேன், என் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஆசீர்வாதமாக இருக்கேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எப்படியா சொல்லுதுங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் மேலே வச்சுட்டு அவர் பார்த்துக்குவாருன்னு யோசிங்க, அவர் மாற்றிடுவாருன்னு யோசிங்க, அவர் இதை செஞ்சு முடிச்சிடுவாருன்னு யோசிங்க. அதை நீங்கள் என்ன யோசித்து உங்கள் சிந்தையில் அவர் செய்கிறார், அவர் செய்வார் என்று சொல்லி நீங்கள் நம்புறீங்க தெரியுமா, அந்த நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை அப்படியே நடந்துடும். அதான் பைபிளில் சொல்கிறார் இல்லைங்களா ஆண்டவர், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதனால் விசுவாசித்து அவரை யோசிங்க, அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை யோசிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.